கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நம்ம ஆவிக்குரியவங்களாக இருக்கணும்னா நல்ல சுபாவத்தோடு வாழணும், நல்ல பண்புகளோடு வாழணும், நல்ல வழிகளில் நடக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நீதி நியாயம்லாம் செய்யணும், அன்பாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நிறைய ஆலோசனைகளை நம்ம தொடர்ந்து பெறுவோம். ஆனால் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆலோசனை சொன்னால் நாம் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ்னு எடுத்துக்குவோமா? ஆவிக்குரியவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது. என்னங்க இது, எவ்வளவோ உபதேசம் இருக்குது, எவ்வளோ போதனை இருக்குது, அதையெல்லாம் போதிக்காமல் சாப்பாட்டு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க. சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம், நமக்கு அது நேரடியாக வேதாகமத்தில் எழுதவில்லை என்பதற்காக நாம் அதை குறித்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த வயிறு பெருசாக இருக்குங்கிறதுக்காக, இல்லைன்னா கொள்ளளவு கொஞ்சம் இன்னும் இருக்குது, அதுக்காக நிரப்பி சாப்பிடக்கூடாது. நாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்கணும்னா, எப்போவுமே பாடி அலர்ட்டாக இருக்கணும்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே அளவுக்கேற்ற சாப்பாடு தான் இருக்கணும். வயிறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொள்ளளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வால்யூமை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. நாம் எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு போதும், அதுவும் வயதுகளுக்கு ஏற்றபடி சாப்பிடணும். ஒரு வயசை தாண்டிட்டோமா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தான். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது, வாலிப பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு 40 தாண்டிட்டோமா, 50 தாண்டிட்டோமா, அதுக்கு பிறகு ஒன்றும் நமக்கு புதுசாக எலும்பு நரம்பெல்லாம் வளர போகிறது கிடையாது, புதுசாக ஒரு அடிஷ்னல் குரோத்தெல்லாம் வரப்போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறதா மெயின்டெனன்ஸ். அப்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா சரியாக டைஜஷன் ஆகாது, அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்காது. வாலிப பிள்ளைகள் சாப்பிட்றது மாதிரி நமக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. இதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு சம்பந்தம்? ஆமாம், நாம் அளவான அளவு சாப்பிட்டா தான் உடல் உரிய பிரிஸ்காக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஜெபிக்க முடியும், அப்போ தான் பைபிள் படிக்க முடியும், அப்பொழுது தான் ஆண்டவருடைய காரியங்கள் சிந்திக்க முடியும், அப்பொழுது தான் தேவனுக்குரிய காரியங்கள் ஈடுபட முடியும். இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்டு விட்டால் ஒரு விதமான அசதி வந்துடும், மயக்கம் வந்துடும், தூக்கம் வந்துடும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகல் கூட்டம் நடத்துகிறவங்கள மத்தியானம் வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, ஆவியில் ரொம்ப நிரம்பி இருப்பாங்க, அபிஷேகத்தோடு இருப்பாங்க, அக்கினியோடு இருப்பாங்க, எழுப்புதல் நெருப்போடு இருப்பாங்க. ஆனால் மத்தியானம் சாப்பாடை போட்டோன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களை நம்ம வழிநடத்தி அவங்கள பிரசங்கத்தை கேட்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். ஏன்னா சாப்பாடு உள்ளே போனவுடனே ஒரு விதமான மயக்கம் அசதிகள்லாம் ஏற்படுது. அதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லை. அவன் வாழ்க்கையில் வயதுகளுக்கு ஏற்றபடியும் சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட வயதுகள் தாண்டின பிறகு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. உடம்பில் இருக்கிற வியாதிகளை கணக்கு பண்ணி தான் சாப்பிடணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குதா, பிபி ப்ராப்ளம் இருக்குதா, இந்த மாதிரி எந்தெந்த வியாதி இருக்கோ அந்தந்த வியாதிக்கு எந்தெந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு சாப்பிடணுமோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். வாய் எப்போவுமே சுவையத்தான் கேட்கும், டேஸ்ட்டை தான் எதிர்பார்க்கும். இந்த வாய் கேட்குறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போய் அங்கே வேலை ஒழுங்காக நடக்காது, அஜீரணம் ஆகிடும், அப்புறம் நிறைய பாடி பார்ட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் திட்டமாக சாப்பிடணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒரு திருப்பதிலேருந்து வந்திருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நாங்கள் சாப்பாடு வச்சோம். அவர் சாப்பாடு வச்சா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொன்னா, தம்பி இதுக்கு மேலெல்லாம் இந்த வயசுக்கு பிறகுலாம் மெயின்டெனன்ஸ் தான், நம்ம உடலை கொஞ்சம் பிரிஸ்காக வைக்கிறதுக்கு சாப்பிடணும், வழியை அள்ளி கொட்டக்கூடாதுப்பா அப்படின்னார். அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. எனவே அளவுடன் சாப்பிடணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும், அதனுடைய நேரத்தில் சாப்பிடணும். நம்மளது ஏற்படுகிற ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, நம்ம பழகி கொண்டதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிடுறோம். உதாரணமாக ஒரு 2 மணி நேரம் 2 மணிக்குள்ளாடி சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு பழக்கம் என்னென்னா 3-4 மணிக்கு சாப்பிட்டாலும் இட்ஸ் ஓகே. ஆனால் உடல் பழகிக்கும், அதுவே வினையை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், நோயை கொண்டு வரும். அதனால் குறிப்பிட்ட இடைவெளிகளோடு சாப்பிடணும், குறிப்பிட்ட அளவுகளோடு சாப்பிடணும். எந்தெந்த உணவுகள் நம்முடைய உடலுக்கு ஒவ்வாதோ அந்தந்த உணவுகளுக்கு எவ்வளவு டேஸ்ட் இருந்தாலும் அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதிகமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். இன்றைக்கி பரிதாபகரமாக பெரும்பாலானவர்கள் வீட்டில் எப்பொழுதோ ஒரு முறை தான் சமைக்கிறாங்க, மீத நேரமெல்லாம் ரெஸ்டாரண்ட் தான் வருது, எல்லாம் ஸ்விக்கி சொமோட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நாம் வீட்டில் சாப்பிட்டாலும் ஹோட்டலேருந்து சாப்பிட்றோம், வெளியே கெஸ்ட்டுகள் வீட்டுக்கு போகிறோம், அவங்களும் ஹோட்டல் தான் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைகளில் தயாரிக்கப்படுகிற உணவுகளில் சுவை ஊட்டுவதற்காக நிறைய டேஸ்ட் என்ஹான்சர்ஸ்லாம் சேர்ப்பாங்க, கெமிக்கல் மிக்ஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் ரொம்ப யோசு. இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை அவசியம்.
இந்த உணவுகள் எல்லாம் உணவு முறைகள்லாம் கரெக்டாக இருந்தோன்னா தான் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க முடியும், மனசையும் பிரிஸ்காக வைக்க முடியும், ஆவிக்குரியவர்களாக நம்ம உற்சாகம் வாழ முடியும். எனவே இதுவும் ஆவிக்குரிய ஆலோசனை தான் என்று புரிந்து கொண்டு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும்.